வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத், வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு NS200 கிராங்க் ஷாஃப்ட் கரெக்டாக வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து கிராங்க் ஷாஃப்ட் பேரிங்லாம் நாய்ஸ் வந்துச்சு. கிராங்க் ஷாஃப்ட் புதுசாக மாற்ற போகிறோம். இப்போ அந்த வண்டி வந்து நம்ம இன்ஜின் அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இன்ஜின்லாம் க்ளீன் பண்ணி வச்சு கிராங்க் ஷாஃப்ட்லாம் வாங்கி வந்துச்சு. என்னென்ன பொருள் தேவையானதோ எல்லா ஸ்பேரும் வாங்கி வந்துச்சு. இப்போ எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பேர்ஸ் என்னென்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் A to Z பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இன்ஜின் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பேரிங் எல்லாத்தையும் மாற்றிடணும். பழைய பேரிங்லாம் நம்ம எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம புது பேரிங் செட்டு எல்லாத்தையும் மாற்றிட போகிறோம். ஒரு பேரிங்கை நம்ம கரெக்டாக அந்த ஹோல்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம். எல்லா பேரிங்லேயும் ஆயில் போட்டு இந்த ஒரு பேரிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் பிளேட் வரும். இந்த லாக் பிளேட் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். இந்த பேரிங் வெளியே வராமல் இருக்குது ஸ்டாப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பேரிங்லாம் அடிச்சு முடிச்சிட்டோம். அடுத்து இன்ஜின் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு கிராங்க் ஷாஃப்ட்டில் இதை கிளச்சு சைடு வச்சு மாட்டணும் அந்த வண்டியில். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, கிராங்க் பேலன்சர் ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் வர 2 பேரிங்கை புதுசாக மாற்றிட்டோம். அவ்வளோதான், கிராங்க் பேலன்சரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இது நம்ம வெளியில் ஒரு டைமிங் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டில். அந்த டைமிங் மாறிச்சுன்னா என்ன ஆகுனா, இது கிராங்க் ஷாஃப்ட் இப்படி வரும்போது பேலன்சர் இப்படி வந்துச்சுன்னா அங்கே முட்டிக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் டைமிங் கரெக்டாக கிராங்க் ஷாஃப்ட் இப்படி வரும்போது இது இப்படி வரணும், ரிட்டர்ன் மறுபடியும் இப்படி வரும்போது இது ஆப்போசிட்டில் வரணும். இதுக்காக தான் டைமிங் வைக்கிறது. டைமிங் மட்டும் மாற்றி வைக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கியர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா NSோட கியர் ஷாஃப்ட்ஸு, கவுண்டர் ஷாஃப்ட்டு, மெயின் ஷாஃப்ட்டு. இதில் நம்ம கியர் செட்டிங்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு ஷாஃப்ட்டாக பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதில் ஒரு வாஷர் இருக்கும் மேலே, இது ஒரு கியரு, இந்த கியரு, இதில் சிம்மு, அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நமக்கு இன்ஜின் பிரிக்கும் போது வெளில வராது. எல்லாமே வந்து லாக் சர்க்கிள் போட்டிருப்பாங்க, அதனால் வெளில வராது. நம்ம தைரியமாக பிரிக்கலாம். இது சப்போஸ் வெளியே வந்துட்டால் கூட ஈஸியாக மாட்டிடலாம். இந்த சர்க்கிளிப்புக்கு அடுத்து இந்த சிம்மு வரணும். இந்த சிம்மு போட்டதுக்கப்புறம் இந்த கியர் போடணும். இந்த கியர் வந்து இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டோன்னா இதை வந்து மேட்ச் ஆகாது. இந்த ஸ்டெப்பில் மேட்ச் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், இதை இப்படி போடணும். இந்த ஸ்டெப் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா இது கரெக்டாக மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் மேலே இந்த கியர் வந்து ஒரு பக்கம் டேப்பர் இருக்கும், ஒரு பக்கம் சமமாக இருக்கும். சமமாக இருக்கிற பக்கம் எழுத்துலாம் இருக்கும், அது வந்து மேல் பக்கம் வர மாதிரி இருக்கும். டேப்பர் வந்து உள் பக்கம் போகிற மாதிரி போடணும். போட்டு இந்த வாஷர் லாஸ்ட்டு, அவ்வளோதான். ஒரு ஷாஃப்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்த ஷாஃப்ட்டும் அதே தான், ஈஸி தான். அதுவும் இதுலேயும் பார்த்தோன்னா நமக்கு பாதி தான் வெளில வரும், பாதி வராது. இது வரைக்கும் தான் நம்ம எடுக்க முடியும். இதுக்கு மேலே எந்த கியரும் வெளில வராது. இது ஃபிக்ஸட் எல்லாமே. அதனால் நம்ம தைரியமாக பிரிக்கலாம். இந்த கியரில் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த பொசிஷனில் போடணும். திருப்பி போட்டோன்னா இந்த ஷாஃப்ட்டு கூட மேட்ச் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா இது மேட்ச் ஆகலை, சுற்றிட்டே இருக்குது. இது மாதிரி மேட்ச் ஆகலைன்னா கியர் நமக்கு விழாது உள்ள. அதுக்கு என்ன பண்ணோம், அது கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இப்படி திருப்பி போட்டு இப்போ மேட்ச் ஆகுது பாருங்கள். வெளில வரும், உள்ளே போய்ட்டு மேட்ச் ஆகும். இதுதான் கரெக்டான பொசிஷனு. நம்ம மாற்றிலாம் போட்டோம்னா கியர் விழாது. அதுக்கடுத்து ஒரு புஷ் ஒன்று வரும், இந்த புஷ்ஷு. அதுக்கடுத்து இந்த கியரையும் நம்ம இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டோன்னா இது வந்து மேலே வந்து எங்கேஜ் பண்ணாது. ரொம்ப எண்டில் பண்ணோம், எங்கேஜ் ஆகாது சரியா. இந்த அளவுக்குலாம் வெளில வராது. இந்த கியர் என்ன பண்ணோம், திருப்பி போடணும். அதாவது இந்த மாதிரி டேப்பராக உள்ளே வர மாதிரி போடணும். அப்படி போடும்போது தான் இந்த கியர் வந்து கரெக்டாக எங்கேஜ் ஆகும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு வாஷர். சிம்பிள் தான் கியர் பாக்ஸ்னால். இதில் இன்னும் பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. அடுத்த கியர் பாக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, கியர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் மேலே ஒரு வாஷர் வரும், அடியில் ஒரு வாஷர் வரும், அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம கியர் ட்ரம்மு இது நியூட்ரல் லைட் சுவிட்ச் வந்து மேல் பக்கம் வர மாதிரி இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம். கியர் ட்ரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து கியர் ஃபோர்க். லெஃப்ட் சைடில் இந்த ஷாப்பில் வந்து ஒரு ஃபோர்க் தான் வந்துச்சு. அந்த ஒரு ஃபோர்க் வந்து இந்த பின்னு கியர் ட்ரம்மில் உட்கார்ற மாதிரி இப்படி வச்சு இதை இந்த ஸ்டெப்பில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த ஸ்டெப்பில் உட்கார வச்சுட்டு ஃபோர்க்கை கரெக்டாக கியரில் உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டு இந்த புஷ்ஷை போட்டுடணும். அவ்வளோதான். போட்டு ஒரு ஃபோர்க் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
அடுத்து லெஃப்ட் சைடு ஃபோர்க்கு. இந்த பக்கத்தோட கியர் ஃபோர்க்கு மாட்டணும். இதில் 2 கியர் ஃபோர்க் வரும். ரெண்டுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சென்டரில் இருக்குது, இது கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்குது. இதை மாற்றி மாட்டக்கூடாது, கரெக்டான பொசிஷனில் மாட்டணும். இந்த மாதிரி கீழே ரொம்ப கீழே இருக்கிறது அடி பக்கம் வரும், சென்டரில் இருக்கிறது மேல் பக்கம் வரும். அந்த மாதிரி தான் மாட்டணும். மாற்றி மாட்டினா கீர் விடாது. ஃபஸ்ட்டு கியர் ஃபோர்க்கை கியர் ட்ரம்மில் ஓர வச்சுட்டு அது உள்ளே இந்த ஸ்ப்ரிங்கு வரும், இந்த ஸ்ப்ரிங்கை போடணும். அதுக்கடுத்து இந்த சென்டரில் வர இந்த ஃபோர்க்கை இன்னொரு கியரில் செட் பண்ணிட்டு அது இந்த கியர் ட்ரம்மில் உட்கார வச்சிடணும். உட்கார வச்சுட்டு நம்ம கியர்ஸ் ராடு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்கில் போய்ட்டு சீட்டிங் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஓகே, சீட்டிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்ப்ரிங்கு, அவ்வளோதான். கியர் பாக்ஸ் மாட்டி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த கிராங்க் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் ஒரு ஸ்டாப்பர் பிளேட் ஒன்று வரும். அந்த ஸ்டாப்பர் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ண மட்டும் கிராங்க் பேலன்ஸர் வந்து வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ 8 mm போல்ட் வரும், 8 mm போல்ட்டை போட்டுக்கணும். அது கிராங்க் பேலன்ஸரை நல்லா ஃபிக்ஸடாக ஸ்டாப் பண்ணி வைக்காங்க. கரெக்டாக பொசிஷனில் வச்சு டைட் பண்ணிடணும். ஓகே, இப்போ இது வெளில வராது. இப்போ நம்ம கியர் பாக்ஸ் கேஸ்கெட் போட்டு கியர் பாக்ஸை மூடிடலாம். வேலை முடிஞ்சிச்சு. கியர் பாக்ஸில் பஜாஜ் என்எஸோட ஒரிஜினல் கேஸ்கெட்டு 870 ரூபா வரும். இதில் எல்லாமே ஃபுல் செட்டு எல்லா கேஸ்கெட்டும் வந்துடும், ஹெட்டு ஓரிங் உட்பட எல்லாமே வந்துடும். ரேட் ரொம்ப ஓவர், 870 ரூபா. ஓகே, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம கேஸ்கெட்டை இந்த கேஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா டபுள் பின் இதில் தான் இருக்குது. நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போட்டால் தான் அது ஒதுங்காமல் இருக்கும். டபுள் பின் இல்லாமல் கேஸ்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒதுங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேஸ்கெட்டை கரெக்டாக கிரீஸ் தடவி சீட்டிங் பண்ணிட்டு கேஸ் எடுத்து கலப்பிடலாம். கேஸ்கெட் படி வச்சுட்டு கேஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். கேஸ் போல்டெலாம் போடுங்க, போல்டு போடும். நெக்ஸ்ட் நம்ம கியர் பாக்ஸ் போல்டெல்லாம் போட்டு டைட் பண்ணிக்கலாம். எல்லா போல்ட்டையும் டைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் கரெக்டாக டைட் பண்ணி சீட்டிங் பண்ணுறோம். நம்ம கியர் பாக்ஸ் போல்டெலாம் டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ செக் பண்ணிப்போம் கிராங்க் ஷாஃப்ட்னால ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுதானே. ஓகே, கிராங்க் ஷாஃப்ட்னால ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுது. சில நேரத்தில் வந்து பேரிங்லாம் சரியாக சீட்டிங் ஆகணும்னு வச்சிங்களேன், கிராங்க் ஷாஃப்ட் வந்து டைட் ஆகிடும். இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகாது. இது நல்லா ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுது பாருங்கள். அப்போ நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கியர் கிளச்சு சைடு வந்து கியர்லாம் கரெக்டாக அந்த கியர் ட்ரம்மு கியர் ஸ்டாப்பர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கியர் கரெக்டாக உதவி செக் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கியர் ஸ்டாரை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த ஹோல்ஸில் இந்த புஷ்ஷு போகிற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நடுவில் ஒரு வாஷர் வரும், இந்த வாஷர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மேலே அலங்கி போல்டு 5 mm அலங்கி. ஓகே, ஃபஸ்ட்டு கியர் ஸ்டாப்பர் ஸ்ப்ரிங்கு இந்த பொசிஷனில் ஓர வச்சுட்டு அதுக்கடுத்து கியர் ஸ்டாப்பரை இந்த பொசிஷனில் ஓர வைக்கணும். அது கீழே ஒரு வாஷரு, மேலே ஒரு வாஷர் போட்டு போல்டு போட்டு 5 mm வழங்கி போட்டு டைட் பண்ணிடுறோம். ஓகே, ஃபுல் டைட்டு. இப்போ கியர் விட்டால் பார்ப்போம். இது வந்து நியூட்ரலு, ஃபஸ்ட் கியரு நியூட்ரலு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து,
ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 6 கீருமே உழுது. ஓகே, நியூட்ரல். ஓகே, கியர் பாக்ஸ் கரெக்டாக மாட்டி முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கியர் பாக்ஸ் அசெம்பிள் பண்ணிட்டோம். கியர்லாம் கரெக்டாக ஷிஃப்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம வாட்டர் பம்ப் ஆயில் சீல் மாற்றணும். வாட்டர் பம்பில் பார்த்தீங்கன்னா இது உள்ள 2 ஆயில் சீல் வரும். கூலண்ட் ஆயில் வந்து இன்ஜினுக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கும், இன்ஜின் ஆயில் வெளியில் வாட்டர் பம்பு கூட உள்ளே வந்து கூலண்ட் ஆயில் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் 2 ஆயில் சீல் வரும். அந்த 2 ஆயில் சீலை நம்ம புதுசாக மாற்ற போகிறோம். ஏன்னா இதில் போயிடுச்சு. இதெல்லாம் இன்ஜின் பிரிச்சாலே கம்பல்சரி இதெல்லாம் மாற்றிடணும். இது மாதிரி 2 ஆயில் சீல் வரும். இதை வந்து உல்ட்டாவாக அடிக்கணும். அதாவது இன்ஜின் ஆயில் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் சீலை இப்படி அடிக்கணும், கூலண்ட் ஆயில் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் சீலை இப்படி அடிக்கணும். இந்த பொசிஷனில் வச்சு அடிக்கணும், 2த்தையும் உள்ள.